ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருபவர்களுடன் அமமுக கூட்டணி அமைக்கும்னு தஞ்சையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவிச்சிருக்காரு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் தஞ்சையில் இன்று நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க பொதுச் செயலாளர் தினகரனுக்கு முழு அதிகாரம் வழங்கி தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த கூட்டத்தில் மேலும் திருப்பரங்குன்றத்தில் ஒருவருக்கொருவர் உறவினர்களாகவோ ஒற்றுமையுடன் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பொது அமைதி மத நல்லிணக்கத்திற்கும் இடையூறு உருவாக்கும் எந்த அமைப்பும் கட்சியையும் அமமுக அங்கீகரிக்காது. சாதி மதம் கடவுள் பெயர் பிரிவினையை உருவாக்கும் அரசியல் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது என தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் பொதுக்குழுல கலந்து கொண்டு பேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை விட நமக்கு லட்சியம்தான் முக்கியம்னு சொல்லியிருக்காரு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அமமுக இடம்பெறும் கூட்டணியே ஆட்சிக்கு வரும்னு சொல்லியிருக்காரு. ஒரு சூழ்நிலை தான் உருவாக இருக்கிறது. அந்த நாங்கள் வெற்றி பெற போகிற நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி தான் உறுதியாக வெற்றி பெறும். அதுல கூட்டணியில நாங்கள் அமைச்சர்களாக வருகின்ற வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தின் நலனுக்காக பாடுபடும் ஊழலற்ற ஆட்சியை உருவாக்க துணை நிற்போம்னு உறுதியா சொல்லியிருக்காரு. போகணுமா, துரோகியோட போகணுமா, இல்ல நண்பரா வர்றவங்களோட போகணுமா அப்படிங்கிறத பொதுச்செயலாளர் முடிவெடுக்கின்றாங்க. தேர்தல் நேரத்துல துரோகி எதிரி நண்பன் என்பதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு மக்களின் நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் தான் முக்கியம். அதனால யார் துரோகி யார் எதிரி யார் நண்பர் என்றெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தேர்தல் நேரம். அதனால தமிழ்நாட்டின் நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலன் தான் முக்கியம் அப்படிங்கிற கருத்தை தான் நான் சொன்னேன். 75 ஆண்டு கால ஆட்சிக்கு சளைக்காமல் கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கும் இயக்கம் அமமுகன்னு பெருமிதமாக சொல்லியிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து அமமுகவினர் கவலைப்பட வேண்டாம். எந்த கூட்டணியாக இருந்தாலும் அமமுக கௌரவமாக எண்ணிக்கையில தொகுதிகளை பெறும்னு சொல்லியிருக்காரு. தேர்தல்ல அரசியல் எதிரி துரோகி பெரிதல்ல, வெற்றி ஒன்றை குறிக்கோள் என்றும் உறுதியாகவே தெரிவிச்சிருக்காரு. வரக்கூடிய தேர்தல்ல நாம் கை காட்டுபவர்கள்தான் தமிழ்நாட்டின் முதல்வராக வர முடியும். அமமுக உறுதியாக சட்டமன்றத்திற்கு ஆளுங்கட்சியாக செல்ல இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. கூட்டணி ஆட்சியில் இடம்பெற உள்ளவர்கள் மேடையில் மட்டுமல்ல கீழையும் அமர்ந்திருக்கிறார்கள். 4 முறை போட்டி தான். ஒண்ணு திமுக அதிமுக, அதுக்கப்புறம் பாஜக கூட்டணி இருக்கு, நாம் தமிழர். 4 முறை கூட்டணி தான் இருக்கு. நீங்க திமுகவோட போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அதே மாதிரி பாஜகவோட போக மாட்டேன்றீங்க, நாம் தமிழர் போக மாட்டேங்க. இப்ப இருக்கிறது தாவேக ஒண்ணுதான். நான் தான் சொல்றேன், எங்களுக்கு எதிரி என்று இந்த நேரத்தில் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, துரோகி என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நண்பர் என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டு நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் தான் முக்கியம். அதைத்தான் நாங்க பார்ப்போம்னு சொல்லிட்டேன். அதனால நாங்க இன்னும் முடிவெடுக்கலைங்கிறது உண்மை. இன்னொன்னு, நாங்க எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டேன். உறுதியாக கூட்டணி ஆட்சி தான் அமையும். அதுவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது. ஏன்னா இந்த சூழ்நிலை அப்படி இருக்கு. நான் அதீத நம்பிக்கையில சொல்லல. அதுல உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறும். புதிய பென்ஷன் திட்டம் இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும். வரக்கூடிய தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பவர்களுடன் மட்டும்தான் கூட்டணி அமைக்கப்படும். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்போம். அதில் அமமுகவை சேர்ந்தவர்கள் உறுதியாக அமைச்சர்களாக இடம்பெறுவார்கள் என்றும் பெருமிதமாகவே சொல்லியிருக்காரு. அதிகாரத்தில் பங்கு தருபவர்களுடன் மட்டுமே கூட்டணி என தினகரன் தெரிவித்துள்ள நிலையில தமிழகத்துல தாவேகா மட்டும் அதிகாரத்தில் பங்கு வழங்குவோம் என அறிவிச்சிருக்கு. மேலும் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இவங்க 2 பேருமே தாவேகா கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு செங்கோட்டையன் அடிக்கடி தெரிவித்து வந்த நிலையில அதே குரல்ல தினகரனும் பேசி இருப்பதால இரு கட்சிகளும் கூட்டணி அமைக்க தயாராகி விட்டதே என்ற கருத்து உருவாகி இருக்கு. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.